எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேம்ப் டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காங்க. இன்னைக்கு டே 21, லாஸ்ட் டே ஆஃப் 21 டேஸ் சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்ச். ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த 21 டேஸ் சேலஞ்ச் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 21 டேஸ் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான டிசிப்ளினான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது, ஸோ உங்களால் எதை சூப்பராக ஃபாலோ பண்ண முடியுது, எது பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்குது, ஸோ எந்தெந்த ஃபுட்டில் என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஓவரால் ஒரு வெயிட் லாஸ் பற்றி இல்லை வெயிட் கெயின் பற்றின ஃபுட்டை பற்றின ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களோட ஐடியல் வெயிட், உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த ஜேர்னியை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ என்னோட இந்த 21 டேஸ் வந்து நான் பிளான் பண்ண மாதிரி போச்சா அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பிளான் பண்ண மாதிரி போச்சான்னு கேட்டால் இல்லை, ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் வந்து குறைஞ்சது கண்டிப்பாக ஒரு 3 கிலோ வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பார்டரில் வந்துச்சு, கண்டிப்பாக நம்மளால் 3 போய் ரீச் பண்ண முடியலை. அதுக்கு 3 ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசன்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். மேபி என்ன மாதிரி உங்களுக்கும் நீங்கள் நினைச்ச அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகலை, இல்லை சடனாக ஒரு வெயிட் கெயின் ஆச்சு, டயட் பண்ணியும் வெயிட் கெயின் ஆகுது, வெயிட் லாஸ் ஆகலை, அப்படியே நிற்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 3 இஷ்யூஸ் என்ன அப்படின்றது உங்க கூட ஷேர் பண்ணால் மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இன்னும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இன்னும் பெட்டராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பிஎம்ஐன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ நம்மளோட ஐடியல் வெயிட் என்னவோ அதுலேருந்து ஒரு 10 கேஜி 20 கேஜி நீங்கள் அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த 21 டேஸ் இல்லை ஒரு 1 மந்தில் வந்துட்டு 4 to 5 கேஜிஸ் வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ இதே டயட் ஃபாலோ பண்ணி இனிஷியல் டேஸில் நான் ஒரு 5 கேஜி வரைக்குமே வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இப்போது என்னால் அந்த ஒரு 3 கேஜி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் அந்த பிஎம்ஐ தாங்க. ஸோ நம்ம பிஎம்ஐ வெயிட்லேருந்து 10 கேஜி 20 கேஜி அதிகமாக இருக்கும் அப்படின்னா நம்ம பாடியில் வாட்டர் வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது கொஞ்சம் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். அதுவே நம்ம பிஎம்ஐ வெயிட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கேஜி 5 கேஜி தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அவ்வளோ வெயிட் வந்து ஆகாது. ஏன்னா அது வந்து லாஸ்ட்டாக உள்ள திக்கான ஃபேட்டு. ஓகேவா? ஸோ அது ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் இதே 1 மந்தில் 5 கேஜி வெயிட் ரெடியூஸ் பண்ண நீங்கள் இப்போ உங்களால ஒரு 2 கேஜி ரெடியூஸ் பண்றதே ரொம்ப டஃபா இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே நார்மல் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ப்ரீவியஸா நீங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் பார்த்தோம் அப்படின்னா மெயின் ரீசன். ஸோ என்னால் நான் நினைச்ச மாதிரி 3 கேஜி அந்த வெயிங் ஸ்கேல்ல எனக்கு அதை காட்டலைனாலும், ரெடியூஸ் ஆகிற மாதிரி காட்டலைனாலும், ஸோ எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, இன்ச் லாஸ் ஆகியிருக்கு. ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்பவே நார்மல் தான். ஸோ நம்பர்ஸ்ல டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் உங்க பாடியில உங்க மெட்டபாலிசம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சூப்பரா ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நீங்க இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ பிஎம்ஐனா என்னங்க, அதை எப்படிங்க கால்குலேட் பண்றது, என்னோட ஐடியல் வெயிட் நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஸோ பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்றது, உங்களோட ஐடியல் வெயிட் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம சேனல்ல ஆல்ரெடி டீடைல்டா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இருந்தாலும் இப்போ அதோட ஷார்ட்கட் ஒன்று இருக்கு. பிஎம்ஐ பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பரா ஒரு ஃபார்முலால போட்டு கால்குலேட் பண்ணுவோம். அதை நான் டீடைல்டா அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்போ அதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு, அதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். அது என்ன அப்படின்னா, உங்களோட ஹைட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஹைட்டே சொல்றேன். ஸோ என்னோட ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 163 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அதுல இருந்து நான் 100 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, 63. ஓகேவா? ஸோ அந்த 63 தான் என்னோட ஐடியல் வெயிட். இது வந்து ஷார்ட்கட். ஸோ இதே மாதிரி உங்களோட ஹைட்டை வந்துட்டு சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி அந்த நம்பர்ல இருந்து 100 மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்துட்டு உங்களோட ஐடியல் வெயிட்டா இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நீங்க எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ உங்க ஐடியல் வெயிட்ல இருந்து +5 ஆர் -5 வந்து இட்ஸ் ஓகே தான். ஓகேவா? ஸோ நம்ம அதை வந்து ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லிட மாட்டோம். ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுலேயே. ஸோ அப்போ வந்து நீங்கள் ரொம்ப நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ உங்கள் வெயிட்டை, உங்கள் ஐடியல் வெயிட்டை தாண்டி 5 கேஜிக்கு மேலே நீங்கள் வெயிட் கெயின் ஆகும்போது தான் நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு ப்ராப்பராக டயட்லாம் பண்ணி உங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன்னா நான் என்னோட பிஎம்ஐ பார்த்தோன்னா 63 கேஜி வரைக்கும் நான் இருக்கலாம். ஸோ நான் பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு 4-5 கேஜிஸ் தான் அதிகமாக இருக்கேன். அதனால இந்த 21 டேஸில் என்னால் 3 கேஜி கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. எனக்கு பெருசாக வெயிட் லாஸில் நான் நினச்ச அளவுக்கு பண்ண முடியலனாலும் எனக்கு இன்ச் லாஸ் ஆகியிருக்கு. அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஓகேவா?
ஸோ சரி ஓகே நம்ம நினச்ச அளவுக்கு பண்ண முடியலையே அப்படின்னா இந்த 21 டேஸில் என்னால் முடியலை, இன்னும் ஒரு கேஜி நான் ரெடியூஸ் பண்ணால் இன்னும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1 வீக்கோ இல்லை 2 வீக்கோ நான் டயட் பண்ணேன் அப்படின்னா என்னால் இன்னும் ஒரு 1 or 2 கேஜிஸ் வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பிளானும் எனக்கு இருக்குது. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் வந்துட்டு நான் டயட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் வீடியோஸ் வந்துட்டு டெய்லி என்னால் கொடுக்க முடியாதுங்க. குட்டீஸ் 2 பேருக்குமே லீவ் விட்டுட்டாங்க. ஸோ டெய்லியுமே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் என்னோட டைம் கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணலான்றதுனா டயட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒரு வீக் ஃபுல்லாக நான் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்றத வீக்லி ஒரு வீடியோவாக நான் நெக்ஸ்ட் 2 வீக்ஸுக்கு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் விஷயம் பிஎம்ஐ. ஓகேவா. ஸோ செகண்ட் ரீசன் நான் நினச்ச அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணாததுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா மேபி லேடிஸாக இருந்தது அப்படின்னா மென்சஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு மந்த்தும் நம்ம மென்சஸ் வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு சடனாக ஒரு வெயிட் இப்போ நைட் தூங்கியிருப்பீங்க, மார்னிங் எழுந்திரிக்கும் போது திடீர்னு ஒரு 1 kg 1.5 kg வரைக்குமே உங்களுக்கு அதிகமாக காட்டுற சான்சஸ் இருக்குது. இப்போ மென்சஸ் ஆக போதுனா அந்த டேஸ் கிட்ட இல்லை அதோட முன்னாடி வீக் வந்துட்டு உங்கள் பாடியில் இந்த சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் பாடி நிறைய வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ வாட்டர் வெயிட் சடனாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த 3 days 5 days மென்சஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டக்குன்னு ஒரு வெயிட் லாஸ் இருக்கும். ஒரு 1 kg 2 kg டக்குன்னு குறைஞ்சிட்டு நீங்கள் நார்மல் வெயிட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ சடனாக வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யாருமே பயந்துக்காதீங்க. ஸோ ஒரு நைட்டில் 1 டேல உங்களுக்கு 1 கிலோ வெயிட் அதிகமாக காட்டுது, வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா அது கம்ப்ளீட்லி வாட்டர் வெயிட், அதை ஈஸியாக ரிடியூஸ் பண்ணிட முடியும். ஒரு 1 month டைம் எடுத்து உங்களுக்கு ஒரு வெயிட் கெயின் ஆகுதுன்னா அது வந்து சாலிடான வெயிட். ஓகேவா. ஸோ அதை நீங்கள் டயட் பண்ணி தான் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுவுமே ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ எனக்கு 3வது ரீசன் என்ன அப்படின்னா நான் வாக்கிங் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னால் இந்த 21 டேஸில் ஹார்ட்லி ஒரு 7 days தான் நான் வாக்கிங் பண்ணியிருப்பேன். ஸோ வாக்கிங் என்னால் சுத்தமாக பண்ணவே முடியலை. ஸோ டைமே இல்லை, அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருந்தது. பாப்பாவுக்கு ஒரு பெரிய காம்படிஷன் வரப்போகுது. ஸோ அவள் பின்னாடியே ப்ராக்டிஸ் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு அலைச்சல்லையே இருந்ததுனால என்னால் வாக்கிங் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான டைம் கொடுக்க முடியல. மேபி இந்த டயட் கூட சேர்த்து நான் வாக்கிங்கும் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தாராளமாக 3 kg வெயிட் எனக்கு குறைஞ்சிருக்கும். ஸோ அதுவுமே ஒரு ரீசன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், இன்னும் டைம் கிடைச்சா முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங்கும் சேர்த்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் 3 ரீசன் நான் நினச்ச அளவுக்கு வெயிட் கம்மி பண்ண முடியாததுக்கான காரணம் நான் ஐடென்டிஃபை பண்ணது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் வருது, இதில் எதனா ஒரு மிஸ்டேக் நீங்களும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களே ரிலேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நார்மலான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். இதை நம்ம கரெக்ட் பண்ணிகிட்டே போகும்போது சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியுங்க. சரி ஓகேங்க. 21 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஸ்டாப் பண்ணாமல் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ரெகுலர் ரொட்டீனுக்கு போங்க. முடிஞ்சளவு ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிங்க. உங்களோட ஈட்டிங் ஹேபிட் ஓரளவுக்கு ஹெல்த்தியாகவே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒரு 2-3 kgsலேயே நம்ம ஏறும் இறங்கும் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நீங்கள் உங்கள் ஐடியல் வெயிட் ரீச் பண்ணலை, இப்போ தான் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஃபியூ மந்த்ஸ்க்கு இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. ஸோ இன்னும் வெயிட் லாஸ் கண்டினியூ பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ஸோ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியும். இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ண நீங்கள் டே 1 எவ்வளோ வெயிட் இருந்தீங்க, ஸோ டே 21 கம்ப்ளீட் ஆனவொடனே எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, ஸோ இந்த 21 டேஸில் நீங்கள் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் முக்கியமாக சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியாமல் இன்னொருத்தர் லைஃப்பில் நீங்கள் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவீங்க, இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத முக்கியமாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண விஷயங்கள் லாஜிக்கலி கரெக்டாக இருக்குது, உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியுது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ முக்கியமாக எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த சேலஞ்ச் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஸோ இந்த சேலஞ்ச் வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 21 days நீங்கள் சூப்பராக ஒரு சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்னைக்குலேருந்து 1 week அப்புறமா நான் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் எல்லாருக்கும் டாட்டா பாய்.